I am Mickey. I am Mini. Welcome to our channel. நம்ம இந்த சீரிஸ் ஃபுல்லாக பைத்தான் ப்ரோக்ராமிங் பற்றி பார்க்க போகிறோம். பைத்தான் ப்ரோக்ராமிங்னா என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கம்ப்யூட்டர் லாங்குவேஜ்னா என்னென்னு பார்க்கலாம். ஒரு டாஸ்க்கை எப்படி செய்யணும்னு கம்ப்யூட்டருக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற லாங்குவேஜ் தான் கம்ப்யூட்டர் லாங்குவேஜ். செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நம்ம கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்ஸ்னு சொல்கிறோம். இப்போ நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். பைத்தான் ஒரு ஜென்ரல் பர்பஸ் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஹை லெவல் லாங்குவேஜ். ஏன் இது ஹை லெவல் லாங்குவேஜ்னு சொல்கிறாங்க? பைத்தான் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே ஹார்ட்வேர்ஸோட இன்டர்பிரேட்டர் மூலமாக தான் இன்ட்ராக்ட் ஆகும். அதனால இது ஒரு ஹை லெவல் லாங்குவேஜ்னு சொல்கிறாங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பைத்தான்னாலே நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் தான் பைத்தான் இவ்வளோ ஃபேமஸாக இருக்குது. அதுக்கான காரணம் என்ன? உண்மையாக சொல்லணும்னா பைத்தான் 1990லேயே கண்டுபிடிச்சிட்டாங்க. PHP பெர்லாம் அப்போ மார்க்கெட்டில் ரொம்ப டாமினேட்டடாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் C++, ஜாவா எல்லாத்துக்குமே கார்பரேட் ஸ்பான்சர்ஸ்னு ஒருத்தங்க இருந்தாங்க. அதுக்கப்புறமா கூகுள் பைத்தானுக்கு கார்பரேட் ஸ்பான்சர் ஆனாங்க. அவங்களோட கான்ட்ரிபியூஷனும் பைத்தானோட கம்யூனிட்டிக்கு ரொம்ப அதிகமாக இருந்தது. ஸோ கூகுள் வந்ததுனால பைத்தானோட பாப்புலாரிட்டி ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. இப்போ எல்லா ஃபீல்ட்லையுமே பைத்தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வித்யாபதி, இன்று முதல் உனக்கு பேசும் வல்லமையை தந்தோம். எமது பூர்ண நல்லாசிகள். இப்போ நம்ம இந்த 2 டாஸ்க்கை பைத்தானில் பண்ண போகிறோம். உங்கள் சிஸ்டமில் பைத்தான் இல்லைன்னா இந்த வெப்சைட்டில் போய் பைத்தான் 3 இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நீங்கள் பைத்தான் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பைத்தானோட ஐடிஎல்ஏ ஓப்பன் பண்ணுங்கள். ஐடிஎல்ஏ ஓப்பன் பண்ணி வர இந்த ஸ்க்ரீனை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா இன்ட்ராக்டிவ் ப்ராம்ப்ட்னு சொல்லுவோம். இது எக்ஸாக்டாக கமாண்ட் ப்ராம்ப்ட் மாதிரியே ஒர்க் ஆகும். இதில் நீங்கள் பைத்தான் கோட் ஒவ்வொரு லைனாக போட்டு எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு சிம்பிள் டாஸ்க் பண்ண போகிறோம். டாஸ்க் என்னன்னா வெல்கம் டு பைத்தான்ங்கிற டெக்ஸ்ட்டை பிரிண்ட் பண்ண போகிறோம். அது எப்படின்னு இப்போ பார்க்கலாம். பைத்தானில் ஒரு டெக்ஸ்ட்டை பிரிண்ட் பண்ணுறதுக்கு பிரிண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். பிரிண்ட் ஃபங்க்ஷன் எப்படி எழுதணும்னா பிரிண்ட் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட். ஃபங்க்ஷன்னாலே அதோட நேம் பக்கத்தில் கண்டிப்பாக ப்ராக்கெட் இருக்கணும். ஃபங்க்ஷன்ஸ்னால் என்னங்கிறத பின்னாடி வர சீரீஸில் நம்ம பார்க்கலாம். பிரிண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே டபுள் கோட்ஸாக சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம கொடுக்க வேண்டிய டெக்ஸ்ட்டை கொடுத்துட்டு என்டர் கொடுத்தோன்னா நம்ம கொடுத்த ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆயிடும். இப்போ நம்ம ஃபைல் க்ரியேட் பண்ணி 1 2 3 4 5ங்கிற நம்பர்ஸை எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஃபைல் போய் நியூ ஃபைல் கொடுத்தீங்கன்னா ஒரு நியூ ஃபைல் க்ரியேட் ஆகிடும். 1 2 3 1 by 1 பிரிண்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கோடு எழுதிட்டு ஃபைல் சேவ் பண்ணிவிட்டு ரன் மாடியூல் கொடுத்தீங்கன்னா ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகிடும். இப்போ நம்ம இன்டர்பிரேட்டரோட ஒர்க் என்னன்னு பார்க்கலாம். இன்டர்பிரேட்டரோட வேலை என்னென்னா ஒவ்வொரு லைனாக கோடை எக்ஸிக்யூட் பண்ணணும். இப்போது இங்கே 5 லைன் கோடு இருக்குது. பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம 1 2 3 4 5ங்கிறத எழுதியிருக்கோம். இன்டர்பிரேட்டர் பிரிண்ட் 1 ஃபஸ்ட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணும். 1 பிரிண்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணும். நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணும். உரலை எடுத்து உள்ளங்கையில் வைக்கவும், படி தேடி கண்டுபிடித்த மூட்டைப்பூச்சியை உரலுக்குள் போடவும், போட்டாச்சு. பின்பு உலக்கையால் குத்தவும். சப்போஸ் நம்ம தேர்ட் லைனில் ஏதோ ஒரு எரர் மேக் பண்ணியிருந்தோம்னா ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸ் பிரிண்ட் ஆகிருக்கும். தேர்ட் லைன்லேருந்து ப்ரோக்ராம் டெர்மினேட் ஆயிரும். தேர்ட் லைனில் இந்த மாதிரி எரர் இருக்குது அப்படின்னு நமக்கு நோட்டிஃபை பண்ணிவிட்டு ப்ரோக்ராம் டெர்மினேட் ஆயிரும். கண்ணே கவிதா எழுதுனா மண்ணே கவிதா எழுதிக்கிட்டு. இந்த வீடியோவில் நம்ம பைத்தான்னா என்ன, அதோட ஹிஸ்ட்ரி, அப்புறம் பிரிண்ட் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வேரியபிள்ஸ் அண்ட் டேட்டா டைப்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. See you guys. Have a happy learning.